இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்டுத் தர வலியுறுத்தி பாம்பனில் மீனவர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் தற்போது அந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக இந்த மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய இலங்கை வசம் இருக்கக்கூடிய படகுகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மற்றும் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் பாம்பன் சாலை பாலத்தில் சுமார் 2 மணி நேரத்துக்கு மேலாக தொடர்ந்து அங்கு அமர்ந்து மிகப்பெரிய ஒரு சாலை மறியல் போராட்டத்தை நடத்தினர். இதனால் ராமேஸ்வரம் வரக்கூடிய பிரதான சாலையில் போக்குவரத்தானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு இருபுறமும், குறிப்பாக மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் பகுதிகளில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆனால் பெரும்பாலும் மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து செல்ல மறுத்து தொடர்ந்து அவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ச்சியாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனவர்களின் பிரதான கோரிக்கையான இந்த பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாகவும் அதேபோல் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களை விடுதலை செய்வது தொடர்பாகவும் மத்திய அரசிடம் மாநில அரசு வலியுறுத்தி தொடர்ந்து இலங்கை அரசிடம் பேசி நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் எனவும் அதற்கு முதற்கட்டமாக தற்போது பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதால் தங்கள் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டனர். அதன் அடிப்படையில் குறிப்பாக அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து விசைப்படகு மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இருப்பினும் நாட்டுப்படகு மீனவர்கள் குறிப்பாக ஒரு 35 மீனவர்கள் ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டு 7 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய அந்த மீனவர்களின் உறவினர்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தை கைவிட மறுத்து தற்போது போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இருந்த போதிலும் போலீசார் அவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது ஒரு பெண் ஒருவர் மயக்கமடைந்தார். அவருக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டு அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து அந்த மீனவர்களின் குடும்ப இங்கிருந்து புறப்படுவதற்கு போலீசார் வலியுறுத்தி வருகின்றனர். மேலும் இந்த ஒரு 2 மணி நேரம் சாலை மறியல் காரணமாக இந்த பிரதான சாலையில் தற்போது சாலை மறியல் கைவிட்டதை அடுத்து தொடர்ந்து அந்த வாகனங்கள் அணிவகுத்து செல்வதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக ராமேஸ்வரத்திலிருந்து நீண்ட வரிசையில் பாம்பன் பாலம் வழியாக மதுரை நோக்கி கார் மற்றும் வேன் உள்ளிட்டவைகள் கடந்து செல்கின்றன. அதே போல் ராமநாதபுரத்தில் இருந்து வந்த வாகனங்கள் தற்போது பாம்பன் பாலம் வழியாக ராமேஸ்வரத்துக்குள் செல்கிறது. 2 மணி நேரத்துக்கு மேலாக நீடித்த இந்த சாலை மறியல் போராட்டமானது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ் அவர்களின் பேச்சுவார்த்தையை அடுத்து தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் மீனவர்களை பொறுத்தளவு இந்த அவர்கள் அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கொடுத்த அந்த வாக்குறுதியை விரைவில் நடைமுறைப்படுத்தி மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இல்லை தவறும் பட்சத்தில் மீனவர்கள் அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதாக கூறி அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர். அதாவது ராமேஸ்வரம் அனைத்து விசைப்படகு மீனவர்கள் மற்றும் பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் இந்த மீனவர்களின் படகு மற்றும் இலங்கை வசம் இருக்கக்கூடிய மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அதேபோல் கச்சத்தீவு பகுதியான பாரம்பரிய இடத்தில் தமிழக மீனவர்கள் மீன்பிடி உரிமையை பெற்றுத்தர வேண்டும் உள்ளிட்ட ஒரு பிரதான கோரிக்கையை முன்வைத்து இன்று காலை சுமார் 10 மணியில் இருந்து தற்போது வரை தொடர்ந்து இந்த பாம்பன் சாலை பாலத்தின் நுழைவு பகுதியில் அமர்ந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் முன்னதாக சிறைபிடிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்களின் குடும்பத்தினர் அதே போல விசைப்படகு மீனவர்கள் அதே போல அவர்களின் உறவினர்கள் என சுமார் 300க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து இந்த பகுதியில் அதாவது பாம்பன் சாலை பாலத்தில் அமர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக ராமேஸ்வரம் வரக்கூடிய இந்த பிரதான சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்தானது முடங்கியது. இந்த வரக்கூடிய அதாவது மதுரையில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி வந்த வாகனங்கள் அனைத்துமே பாம்பன் அடுத்திருக்கக்கூடிய அந்த மண்டபம் பூங்கா அருகே அணிவகுத்து நிறுத்தி வைக்கப்பட்டது. அதே போல் ராமேஸ்வரத்தில் இருந்து ராமநாதபுரம் நோக்கி வந்த வாகனங்கள் அனைத்துமே பாம்பன் பேருந்து நிலையம் அருகே நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த பிரதான சாலையில் உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் அதிகம் வரக்கூடிய பகுதி. இருப்பினும் இந்த சாலை மறியல் போராட்டம் காரணமாக அவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த சாலை மறியலின் போது ஒரு 2 ஆம்புலன்ஸ் மட்டுமே அவர்கள் வழிவிட்டனர். தொடர்ந்து இந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் பேச்சுவார்த்தையை அடுத்து தற்போது அந்த மீனவர்கள் கலைந்து சென்றனர்.